மாணிக்கவாசக சுவாமி திருவாசகத்தில் சொல்லக்கூடிய பல செய்திகள், அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தேன். அந்த தலைப்பை ஒட்டி இப்போ உள்ள வர்றேன். நமக்கு இறைவன் அருள் கொடுத்தால் பார்க்கலாம். நமசிவாயத்துக்கு பொருள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்பது மறைப்பு சக்தி, மா என்பது மலம், அதில் மாயா மலம் நமக்குள்ளே இருக்கும், நமக்கு தெரியாது. பம்பாய்க்கு பக்கத்தில் சூரத்துன்னு ஒரு ஊர், ஒரு சின்ன ஊர், வைர வியாபாரம். ஒரு சேட்டு 1 கோடி ரூபாய்க்கு இவ்வளவு வைரம் வாங்கினார். ஒரு பொட்டலத்தில் கட்டினார், உள்ள வச்சுக்கிட்டார். புறப்பட்டு மெட்ராஸுக்கு வரப்போறார். ஒரு திருடன் பார்த்து விட்டான். சேட்டையும் பார்த்தான், வைரம் வாங்கினதையும் பார்த்தான், அந்த பொட்டலத்தையும் பார்த்தான், பையில் வச்சதையும் பார்த்தான். கரெக்டாக வந்தான். இவர் எந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்தாரோ அதே ட்ரெயினில், அதே ஃபர்ஸ்ட் கிளாஸில், கூபே பெட்டியில் அவனும் டிக்கெட் எடுத்தான். நம்ம நாட்டில் தான் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க வேண்டியதை கொடுத்தா என்ன வேணாலும் செய்யலாமே. செஞ்சிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட். அந்த பக்கம் சேட்டு, இந்த பக்கம் திருடன். 2 பேர் தான் உட்காரலாம். கூபே பெட்டி. அவர் பணக்காரர், நல்லா தூங்குறார். நம்மாளு திருடன் தூங்குற போது அவர் பெட்டிக்குள்ளே கையை விட்டான், வைரத்தை காணோம். அவர் பைக்குள்ளே கையை விட்டான், வைரத்தை காணோம். பேண்ட்டு பாக்கெட், அவர் பேண்ட்டு பாக்கெட் கையை விட்டான், வைரத்தை காணோம். என்னடா 1.5 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. அந்த காலம் மெட்ராஸுக்கு ட்ரெயின் வந்துருச்சு. அவர் வசதியாக அந்தந்த ஸ்டேஷனில் இறங்கி காப்பி குடிச்சுக்கிறாரு. இவன் பார்த்தான், எப்படிரா வைரம் போச்சு? வைரம் அவட்ட தானே இருந்தது, நேற்று பார்த்தான்ல, போச்சுல்ல. மெட்ராஸ் வந்தாச்சு. இவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸே வந்திருக்காரு. ஏன்னா பக்கா திருட்டு பையன். உள்ளே வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவன் சொன்னான், வர்றேன். ஜெயில் தானே, நமக்கு நாடு 6 மாதம், காடு 6 மாதம், ஜெயில் 6 மாதம், வீடு 6 மாதம். வர்றேன், அதுக்குள்ளே இந்த பணக்காரரை ஒரு கேள்வி கேட்டுட்டு போயிடுறேன். தொழிலில் தோற்று போகக்கூடாது. இவர் வைரம் வாங்கினது எனக்கு தெரியும். 1.5 நாளாக தேடுறேன், காணோம். எங்கே போச்சு? இனிமேல் திருட முடியாது. கேட்டுட்டு வர, சாமி நீங்கள் வைரம் வாங்கினீங்க, ஆமாம், அது எங்கே வச்சிங்க? சிரிச்சாரு. நானும் தேடி பார்த்துட்டேன், காணோம். இவன் பெட்டு இருக்குல்ல, இவன் ஒரு தலையணை வச்சிருந்தான்ல, இவன் பெட்டை எடுத்தாரு, தலையணையை எடுத்தாரு, தலையணை ஒரேக்குள்ள கையை விட்டாரு, எடுத்தாரு. இந்த இருக்கு வைரம். அட, இத்தனை நாள் அதுல தான் படுத்திருந்தேன், அதுக்குள்ளையா வைரம் இருந்துச்சு, தெரியலையே. அம்மா புரியுதா புரியலையா? நம்ம மனசுக்குள்ள சிவபெருமானுங்கிற வைரம் இருக்கு, நமக்கு தெரியலையே, தெரியலையே. இதுதான் மாயை. நம்ம கூட இருப்போம், நமக்கு தெரியாது. நம்மள்கிட்ட இருக்கும், நமக்கு தெரியாது. மாயை. இப்ப திரும்ப சொல்றேன், என்ன இது முக்கியம். நான் என்பது மறைப்பு சக்தி, மா என்பது மலம். அப்படி ஒரு பக்கம் ஒதுக்கிருங்க. நம நம இருக்கட்டும். சி, சி என்பது சிவபெருமான். வா என்பது அம்பாள் பராசக்தி, சிவனுடைய அருள். யா என்பது இந்த ஆன்மா. ஆன்மான்னா அந்த உயிர்னு வச்சுக்கிடுங்களேன், சோல். ஆன்மா. ஆன்மான்னா தெரியுமோ? அரிசிமான்னா தெரியும், உளுந்தமான்னா தெரியும், ஆஸ்துமான்னா நல்லாவே தெரியும். ஆன்மா மட்டும் தெரியாது, உயிர். இப்ப 5 ஆச்சா? 5க்கும் பொருள் சொல்லிட்டேனா? முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இப்படி வச்சுக்குவோம். ந, ம, சி, வ, ய. கற்பனை பண்ணுங்க.
இப்ப அஞ்செழுத்து உங்களுக்கு தெரியுதா? தெரியுதா தெரியலையா? அறிவுள்ளவர்களுக்குத்தான் தெரியும். தெரியுதா தெரியலையா? அங்க என்ன, இங்க மா, இங்க சி, இங்க வா, அங்க யா. நம சிவய. இந்த யாங்கிறது ஆன்மா. அந்த ஆன்மா இந்த ஆண்டவன் ஆகிற சி கிட்ட வரணும். யாரு மூலம் வரணும்? வா மூலம் தான் வரணும். ஏங்கிற ஆன்மா சீங்கிற சிவபெருமான் கிட்ட வரணும்னா வாங்கிற அம்பாள் மூலம் தான் வரணும். சிவபெருமான் ஏங்கிற ஆன்மா கிட்ட போகணும்னா அம்பாள் மூலம் தான் போகணும். தாவமெல்லாம் முடியாது. அவர் என்ன ஆஞ்சநேயரா? முடியாது. புரியுதம்மா? நீ ஆண்டவனை அடைய வேண்டுமானால் பராசக்தியின் மூலம்தான் அடைய வேண்டும். ஆண்டவன் உன்னை அடைய வேண்டுமானால் பராசக்தியின் மூலம்தான் அடைய வேண்டும். அந்த பராசக்திக்கு அருள் என்று பெயர். அருளது சக்தியாகும் அறந்தனக்கு. சிவஞான சித்தியார். இப்ப புரியுதா? புரியுதா புரியலையா? மதுரை மீனாட்சி கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? கையை தூக்குங்க. அடி அப்பா, பரவாயில்லையே. யார் 2 கை தூக்கலையே? பரவாயில்ல. மதுரை மீனாட்சி கோயில்ல முதல் பூஜை யாருக்கு? மீனாட்சிக்கு. ராஜாத்தி, ராஜ மாதங்கி. அவ சந்நிதியில போய் நிக்கணுமா? மற்ற இடத்துல எல்லாம் இது வேணும் அது வேணும்னு கேட்கணும். எங்க மீனாட்சியினுடைய சந்நிதியில ஒன்னும் கேட்க வேண்டாம். போய் நின்னா போதும். உனக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கப்படும். 3 மாச குழந்தைக்கு தாய் பால் கொடுத்தாலே குழந்தை கேட்டா கொடுத்தா என்னமா? அவளாத்தானே நினைச்சுத்தானே கொடுத்தா. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சுரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதிலேயே. சிக்கன்னு பிடிக்கணுமா? இல்லாட்டி ஓடி போயிருவேன். பொல்லாத ஆளு. ஓடி விடப்படாது. கப்புன்னு பிடிச்சுக்கணுமா? யானுனை தொடர்ந்து. மீனாட்சி கோயில்ல முதல்ல யாருக்கு பூஜை? அம்பாளுக்கு. மீனாட்சி கோயில்ல எத்தனை வாசல்? 5. 4 பக்கம் 4 ராஜகோபுரம். அது வழியா சாமி வர்றதும் இல்ல போறதும் இல்ல. ஆசாமிகள் தான் போக வர இருப்பாங்க. கிழக்கு பக்கத்துல அம்பாள் மீனாட்சி சந்நிதி. சின்ன வாசல் கிழக்குல எக்ஸ்ட்ரா 5வது வாசல். சாமி வந்தா மீனாட்சி சந்நிதி வழியாத்தான் வருவார். வெளியில வந்தா திரும்ப உள்ள போனா மீனாட்சி சந்நிதி வழியாத்தான் போவார். சைவ சித்தாந்தம் இன்னைக்கும் தாயோடு சென்று பின் தாதையை கூடி. தாயின்னா அம்பாள், தாதையின்னா சிவபெருமான். புரியுதா புரியலையா? ஒரு பையனுக்கு எக்ஸ்கர்ஷனுக்கு பணம் வேணும். 5000 ரூபாய். அம்மாவை கேட்பானா அப்பாவை கேட்பானா? அப்பாவை கேட்டா பெல்ட் பிஞ்சு போயிடும். அவர் எந்த மூடுல வர்றாரோ, எங்க இருந்து வர்றாரோ, யார்கிட்ட கேட்பான்? அம்மாட்ட கேட்பான். அம்மா என்ன சொல்லுவா? டேய், இப்ப சாப்பிட வர்ற போது கேட்காதடா. அவரு சும்மாவே கோபக்காரரு. சாப்பிட வர்ற பொழுது ரொம்ப கோபக்காரரா இருப்பாரு. கேட்காத. எப்ப கேட்டா எல்லாத்துக்கும் தலை அசைப்பாரோ அப்ப கேட்டு நான் வாங்கி தரேன்டா. அந்த அம்மா சொல்லுவாளா மாட்டாளா? வாங்கி கொடுப்பாளா மாட்டாளா? அம்பாள்கிட்ட போய் கேட்கணும். அப்பாட்ட கேட்கணும்னா நேர கேட்கப்படாது. யார்கிட்ட கேட்கணும்? அம்மாட்ட கேட்கணும். அதனாலதான் மதுரை கோயில்ல முதல்ல மீனாட்சியை கும்பிடணும். அவ சொல்லி கண்ணு காமிச்சிட்டாள்னா சிவபெருமான் அருள் பண்றதுக்கு ரெடியா நிற்பாரு. முதல்ல யாருக்கு கும்பிடு? மீனாட்சிக்கு. அப்புறம்தான் அங்கே முதல்ல அருள், அப்புறம்தான் எம்பெருமான் சிவபெரு, அதுக்கு அப்புறம்தான் பெருமான். மாணிக்க வாசக சுவாமி
அப்ப என்ன எதுக்காக சொல்ல வந்தேன் தெரியுமா இவ்வளவு கதையும்? திருவாசகம் என்பது ஆண்களுக்கு உரியதா பெண்களுக்கு உரியதா? இது என்னமா வம்பா இருக்கு? யாருக்குமா? இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியலையா? என்னமா இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியலையா? பெண்களுக்கு உரியது. திருவம்பாவை யாரு பாடனா? பெண்கள். திருச்சாளல் பெண்கள். பூ கொய்தல் அதானே திருப்பூ, அல்லி, அல்லிப்பூ கொய்தல் பெண்கள். அத்தனை விளையாட்டும் பெண்கள் விளையாட்டு. மாணிக்கவாசக சாமியின் தன்னை பெண்ணாக்கி கொண்டு ஆண்டவனை அடைந்தார். ஆண்டவன் காதலன், மாணிக்கவாசகர் காதலி. இப்ப அடுத்த கேள்வி கேட்கவா? என்னை அடிச்சிடப்படாது. மாணிக்கவாசகர் ஆனா பொண்ணா? கேட்கிற போதே தெரியலையா? பெண். நான் நிரூபிக்கிறேன், மாணிக்கவாசகர் பெண். என்னம்மா கோபமா வருதா? குயில் பத்துன்னு ஒண்ணு. கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில். பாதாளம் நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்கம்மா. பாதாளம் ஏழினுக்கப்பால் சோதி மணி மொழி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதிகுணம் ஒன்றுமில்லான் அந்தமிலான் வரக்கூவாயி. பாடுறாரா குயில் பத்து. அதிலே பின்னால ஒரு பாட்டு இருக்கு. என்ன தெரியுமா? உன்னை உகப்பன். அடுத்த வரி உன்னை உகப்பன் குயிலே. அடுத்த வரி எனக்கு வேணும். உன் துணை தோழியும் அவன். நிறுத்துங்க நிறுத்துங்க, இந்த வரிதான் எனக்கு வேணும். உன்னை உகப்பன் குயிலே. இந்த பாட்டை பாடுறது மாணிக்கவாசகர். வேட்டி கட்டியிருக்கார், துண்டு போட்டிருக்கார், ஆணுன்னு நம்ம சொல்றோம். அவர் என்ன பாடுறார் தெரியுமா? உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழனும் அவன். அப்படித்தானே பாடணும். தோழியும் அவன். குயிலே உனக்கு நான் தோழி அப்படின்னா மாணிக்கவாசகர் ஆனா பொண்ணா? இப்பத்தான் ஒரு மாதிரி பார்த்தீங்க. என்னம்மா தோழின்னு தரல? புரியுதா? அதாம முக்கியம். அதுக்கு தாம்மா இவ்வளவு. நீ ஆணாயிருந்தாலும் உன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டால் தான் கடவுளை அடைய முடியும். அது எப்படி பெண்ணா மாத்துறது? டாக்டர்கிட்ட போய் ஆபரேஷன் பண்றதா? சி, கிடையாது. பெண்ணுக்குரிய நம்பிக்கை, பெண்ணுக்குரிய பக்தி, பெண்ணுக்குரிய பணிவு, பெண்ணுக்குரிய அடக்கம், இதெல்லாம் வந்தால் தான் ஆண் கூட ஆண்டவனை அடையலாம். மாணிக்கவாசகர் தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டார். உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் அவன். உன்னை உகப்பன் குயிலே உனக்கு நான் தோழி. அப்ப என்ன முக்கியம்? மனசளவில் அத்தனை பேரும் தங்களை பெண்ணாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டவர் மாணிக்கவாசகர். இருங்க, இன்னும் நான் தலைப்புக்குள்ள போகல. தலைப்பு என்ன? நானேயோ தவம் செய்தேன். நமசிவாயன்னு 5 எழுத்துக்கு வியாக்கியானம் பண்ணினேன். இன்னொரு இருக்கு சிவாய நம. அதுக்கு இதே அர்த்தம் தானே. சீன்னா சிவபெருமான், வான்னா பராசக்தி, யான்னா ஆன்மா, நான்னா மறைப்பு சக்தி, மான்னா மலம். இங்கே நமச்சிவாய, அங்கே சிவாய நம. இங்கே நான் முன்னால, அங்கே சி முன்னால. இங்கே மறைப்பு சக்தி லீடர், அங்கே சிவபெருமான் லீடர். எது தேவை? மறைப்பு. இப்ப நம்ம வாழ்க்கை இருக்குல்ல, மறைப்பு சக்தி தானே. பாதி தெரியலையே.
தெரிஞ்சுதுங்கிறான், பக்கத்துல பொண்ண தெரியலையே. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் வெற்று. சாதாரணமா எறும்பு கூட பாரு, எறும்பு தன் கையால் எஞ்சான், யானை அது கையால் எஞ்சான். இதுல நீ என்ன அறிவாளி, எறும்பு என்ன அறிவில்லாதது? உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் முற்ற வெறும்பந்தயங்கூற வேண்டாம் புலவீர், எறும்பும் தன் கையால் எஞ்சான். நமக்குள்ள அறிவு ரொம்ப கம்மியான அறிவு. மாணிக்கவாசக பெருந்தகை தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு பாடியதுதான் திருவாசகம். நமசிவாயன்னு பாட்டுல தொடங்கினாரா. 555வது பாட்டு என்ன? இது ரொம்ப இருக்கு. இப்படி எல்லாம் கேட்டா ஆருக்கு சார் தெரியும்? 555 555 வேற என்னத்த நினைச்சிடாதீங்க. 555வது பாட்டு என்ன? திருவாசக புத்தகம் இருக்குல்ல, எடுத்து பாருங்க. ரொம்ப பேர் இப்பத்தான் பார்க்கிறாங்க. 555 555வது பாட்டு. இப்படியெல்லாம் யாரு சார் படிச்சா? 555வது பாட்டு மறக்கப்படாது. மொத்தம் 658. 500 அவங்க பாட்டுல நம்பர் போட்டவன் தனித்தனியா போட்டானே தவிர மொத்தத்துக்கும் போடலையே சார். நாங்க மாட்டிக்கிட்டவே. அம்மா இப்ப சொல்றேன். 555வது பாட்டு. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன், தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தனதுள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. அதான் நம்ம தலைப்பு. எத்தனாவது பாட்டு? நல்ல ஞாபகம் வச்சுங்க. 555வது பாட்டு. இருங்க, நமசிவாயவில் நான் தலைமை தாங்குது மறைப்பு சக்தி. இப்ப சிவாய நமன்னா சி தலைமை தாங்குது சிவபெருமான். சிவபெருமான் தலைமை தாங்கினா தேவையா? மறைப்பு சக்தி தலைமை தாங்கினா தேவையா? 1வது பாட்டுல நமசிவாய பக்குவப்பட்டால் 555வது பாட்டுல சிவபெருமான் வந்து தலைமை தாங்கிறான். நானேயோ தவம் செய்தேன். நானா ஐயா தவம் பண்ணலையே. ஆனா சிவாய நம என்று சிவபெருமான் என் மனசுக்குள்ள வந்தானே. எப்படி வந்தான்? திருப்பெருந்துறையில் குருநாதன் கொடுக்க வந்தான். இப்போ மாணிக்க வாசகர் வரலாற்றுக்குள்ள போறேன். இதுவரைக்கும் வரலாற்றுக்குள்ள போகல. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை நான் வேகமா சொல்றேன். ஆனா சில முக்கியமான விஷயங்கள். மதுரைக்கு பக்கத்துல திருவாதவூர், கபிலர் பிறந்த ஊர் சங்க இலக்கியத்துல. திருவாதவூர்ல அமாத்திய பிராமணர் குலம். அது என்ன அமாத்திய பிராமணர்? பிராமணர் சந்நிதிக்குள்ள மட்டும் போகக்கூடாது, மற்ற எல்லா வேலையும் பார்க்கலாம். கர்ப்ப கிரகத்துக்குள்ள போகக்கூடாது. அவங்களுக்கு என்ன பேரு? அமாத்திய பிராமணர். அதிலே பிறந்தவர் திருவாதவூரர். பேர் தெரியாது. திருவாதவூரர் படிச்சார், சமஸ்கிருதம் படிச்சார், தமிழ் படிச்சார். அந்த காலத்தில் ரெண்டு கண்ணு. ஒரு மொழியை புதுசா படிச்சுக்கிறது ஒரு நாட்டை அப்படியே ஒரு நாட்டை வெற்றி கொள்வது மாதிரி. ரெண்டும் படிச்சார். அறிவாளி ஆயிட்டார். 22 வயசு. அந்த காலத்து ராஜா ஹரிமர்தன பாண்டியன்னு பேரு. அறிவாளியா இருந்த உடனே அமைச்சன் ஆக்கிவிட்டான். அந்த காலத்துல அறிவாளிகள் தான் அமைச்சர் ஆவார்கள். நான் வேற ஒன்னும் சொல்லப்படாது. அறிவாளி அமைச்சர் ஆயிட்டார். யாரு? வாதவூரர். நல்ல நிர்வாகம். கோயில், குளம், பள்ளிக்கூடம் எல்லாம் நல்லா நடக்குது. பாண்டி நாடு சிறப்பாய் இருக்கிறது. ஒரே ஒரு குறை,
குதிரைப்படையில குதிரைகள் செத்து போச்சு. தளபதி வந்து சொன்னார், எவனாவது சண்டைக்கு வந்துட்டா குதிரைப்படை குறைஞ்சு போச்சு, குதிரை வாங்கணும். ராஜா என்ன பண்ணா, திரும்பினான். பொக்கிஷத்துல இருந்து 12,000 தங்க காசு கொண்டு வா. பவுன் 12,000 பவுன் கேட்டாலே குழுகுடுன்னு இருக்குதுல்ல. கொண்டாந்து கொடுத்தாச்சு. யாரை நம்பி ஒப்படைக்கலாம்? திருவாதவூரர்கிட்ட கொடுக்கலாம். திருவாதவூரர்கிட்ட கொடுத்தான். உங்களுக்கு தேவையான ஆட்களை அழைத்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் புறப்படுங்க. எங்க கிடைக்கும்? அறந்தாங்கிக்கு பக்கத்துல மீமிசல்னு ஒரு ஊரு, இன்னைக்கும் கடற்கரையை ஒட்டி. மீமிசல்ல பாரசீகத்து குதிரை எல்லாம் வந்து இறங்கும். ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு நாட்டு குதிரை வந்து இறங்கும். வாங்கிட்டு வாங்க. நம்ம வாத ஊரர் ஆட்களை கூட்டிக்கிட்டு புறப்பட்டார். திருப்பெருந்துறைக்கு பக்கத்துல அறந்தாங்கி. அறந்தாங்கிய தாண்டியாச்சு. திருப்பெருந்துறை உள்ள ஒரு சோலை. இவர் பாதையில போறார். சோலைக்குள்ள இருந்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. காந்தம் இரும்பை இழுத்து விட்டது. உள்ள ஓடி போயிட்டார். உள்ளே சிவபெருமான் கையில சின்முத்திரையோட உட்கார்ந்து இருக்கார். அவரை சுற்றி வர பெருங்கூட்டம் உட்கார்ந்து இருக்கு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பார்த்தார், சிவபெருமான் செக்கச்செவேல்னு இருப்பார். பூணூல் போட்டிருக்கார். கண்ணீர் கொட்டுது இவருக்கு. கும்பிட்டார், காலில் விழுந்தார். சிவபெருமான் திருவடியை தூக்கி தலையில வச்சார். இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். எல்லா ஆசையும் விட்டு போச்சு. பொண்டாட்டி, புள்ளகுட்டி, புகழ், பொன்னாடை, மாலை, நானுங்கிற திமிரு எல்லாம் ஓடி போயிடுச்சு. துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், படிச்சதெல்லாம் போதும். சந்தோஷமா இருக்கு. சுத்தி சுத்தி வந்தார். சிவபெருமான பார்த்தார். அவர் கையில ஒரு ஏடு இருந்துச்சு. இது என்ன ஏடு? இது சிவஞான போதம். சிவஞான போதம்னா பின்னாலே வந்த சிவஞான போதம் அல்ல. இது 3ஆம் நூற்றாண்டு. 3ஆம் நூற்றாண்டு மாணிக்க வாசகர். ஞாபகம் வச்சுங்க. மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் பிள்ளையார் எத்தனை இடத்துல வர்றார்? பிள்ளையாரை பத்தின பாட்டு தெரியுமா உங்களுக்கு? திருவாசகம் 658 பாட்டுல பிள்ளையார் எந்த பாட்டுல வர்றார்? என்னம்மா? எங்கேயுமே வரல. 658 பாட்டுலையும் பிள்ளையார் இல்லை. ஏன்? பிள்ளையார் வணக்கம் வர்றதுக்கு முன்னாலே மாணிக்க வாசகர் பிறந்து விட்டார். பிள்ளையார் வணக்கம் கிடையாதப்போ. 3ஆம் நூற்றாண்டு. பிள்ளையார் வந்ததெல்லாம் 7ஆம் நூற்றாண்டு. பிள்ளையார் பற்றி கற்பக பிள்ளையார் மட்டும் 4ஆம் நூற்றாண்டு. கற்பக பிள்ளையாருக்கு 3 கைதான் இருக்கும். பழைய பிள்ளையார். 7ஆம் நூற்றாண்டு பிள்ளையாருக்கு 5 கை இருக்கும், அங்குசம் பாசம். 7ஆம் நூற்றாண்டு பிள்ளையாருக்கு பூநூல் இருக்கும். கற்பக பிள்ளையாருக்கு பூநூல் கிடையாது. போய் பாருங்க, பூநூல் கிடையாது. பிள்ளையார் வணக்கம் 3ஆம் நூற்றாண்டு. 3ஆம் நூற்றாண்டு இந்த கதை நடந்த நேரம். சிவபெருமானுக்கு முன்னால நின்னார். இது என்ன? சிவஞான போதம். சிவம் என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? போதம் என்றால் என்ன? கேள்வி மேல கேள்வி. சாப்பிட உட்காருவான், பேசிக்கிட்டே இருப்போம். சாப்பாடு வந்ததுன்னா ஒரு பய பேச மாட்டேன். கைக்கு வாக்கின் சண்டை ஆரம்பிச்சிடுவேன்.
அறிவு வர்ற வரைக்கும் ஆண்டவனை பத்தி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். அறிவு வந்துருச்சு கேட்க மாட்டோம். சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன? சிவபெருமான் பதில் சொல்லுகிறார். சிவம் என்பது ஈடு இணையற்ற மெய்ப்பொருள், தனக்கு உவமை இல்லாதான். ஞானம் என்பது அந்த மெய்ப்பொருளை அறிவது. போதம் என்பது அறிந்ததை தெளிவது. சில பேருக்கு அறிவு இருக்கும், தெளிவு இருக்காது. தீக்குச்சி சுடுமுன்னு அறிவு இருக்குல்ல, 5 மூக்கு ஏத்திரீங்கல்ல, இந்த ஏத்திரிவான் அந்த ஏத்திரிவான், இன்னும் ஒரு மூக்கு தானே, இந்த தீக்குச்சியை வத்தி ஏத்திடுவான், ஐயோ கையில சுற்றுச்சே. அறிவு இருக்கு, தெளிவில்லை. சிவஞான போதம். சிவம் என்பது ஈடிணையற்ற மெய்ப்பொருள், ஞானம் என்பது அதை அறிவது, போதம் என்பது அறிந்ததை தெளிவது. சந்தோஷம் தாங்கல மாணிக்க வாசகர். சிவங்கிற வார்த்தை காதுல விழுந்துருச்சு. சிவபெருமான் கூப்பிட்டு விபூதி பூசனாராம். தண்ணீர் எனக்கருளி, திருவாசகம். விபூதி பூசனாராம். பூசிட்டு காதுக்குள்ள மந்திரம் சொன்னாராம். என்ன மந்திரம்? நாங்கள்லாம் பக்கத்துல நின்று பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. சிவாய நம. நம சிவாய இல்ல, அதுக்குத்தானே அர்த்தம் சொன்னேன். மந்திரம் என்ன? சிவாய. நம சிவாயன்னு சொன்னா இங்க சௌபாக்கியம் பூரா கிடைக்கும். நல்ல பொண்டாட்டி வேணுமா? ஆமாங்க சார், கிடைக்கும். நல்ல கணவன் வேணுமா? கிடைக்கும். நல்ல புள்ளகுட்டி கிடைக்கும். பொன்னாட, புகழ், பதவி, மந்திரி பதவி. நமசிவாய 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 நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நானறிவிச்சையும், நமசிவாயவே நானவின்றேத்துமே, நமசிவாயவே நன்னெறி காட்டுமே. இங்க ஒரு அப்பர் சுவாமிக்கு பெண் வேஷம் போட்டு உட்கார வச்சிருக்கு. திருநாவுக்கரசருக்கு பெண் வேஷம் போட்டு, இந்த அம்மா பேர் என்ன? சாந்தாமணி அம்மா. பாட்டெல்லாம் அது சொல்லிக்கிட்டு இருக்கு. எனக்கு தப்பா வந்தா திருத்தீரும். நமசிவாய. நமசிவாயன்னு சொன்னா இந்த சௌபாக்கியம் பூரா கிடைக்கும். சிவாய நமன்னு சொன்னா சிவபெருமானே கிடைப்பார். எது தேவையில்லைம்மா? அப்படித்தான் சொல்லுவிய. மத்தியானம் சாப்பிடணும்ல, பணம் இல்லாட்டி சோறு யாரு போடுவா? சிவபெருமான்கிட்ட போட்டா சுடுகாட்டுக்கு வா சோறு போடுறேன் பாரு. என்னங்க, திருநெல்வேலியில ஒரு அம்மாட்ட கேட்டேன், கெட்டிக்காரி, மகா கெட்டிக்காரி. என்ன தெரியுமா சொன்னிச்சு? 80 வயசு வரைக்கும் நமச்சிவாய, 80க்கு அப்புறம் சிவாய நம. அவன் சோறு வேணும்ல, ட்ரெஸ் வேணும், சோறு வேணும். நல்லா சொல்லுங்க. 1வது பாட்டுல நமச்சிவாயன், 555வது பாட்டுல சிவாய நமன். நானேயோ தவம் செய்தேன். ஐயா, நானா தவம் பண்ணனேன்? நான் மந்திரியா இருந்தேன், ஊர் அக்க போரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சிவபெருமான் என்ன பார்த்து இழுத்து கூப்பிட்டு சிவாய நம என சொன்னானா? பெற்றேனா? பெற்றேன்னா என்ன அர்த்தம்? அடுத்தவன் கொடுக்க நான் பெற்றேன். சிவபெருமான் கொடுத்தார். மாணிக்க வாசகருக்கு உபதேசம் என்ன? சிவாய நமன். சிவாய நம. விபூதி பூசுற பொழுது என்ன சொல்லி பூசணும்? சிவாய நமன். தேடற்கினிய வாக்களிக்கும் சிவாய நம என்று இடும் நீரே. வள்ளற் பெருமான் திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. அப்பர் சுவாமிகள் தேவாரம். குருநாதன் கொடுத்த உபதேசம் என்ன? சிவாய நமன். சந்தோஷம் தாங்கல, சுத்தி சுத்தி வந்தார், பாடினார். சிவபெருமான் கேட்டார், உன் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, மாணிக்கமா இருக்கு, உன் பேரு மாணிக்க வாசகன். பேரு வச்சது யாரு? சிவபெருமான். அருணகிரியாருக்கு அருணகிரின்னு பேரு வச்சது யாரு? முருகப்பெருமான். அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி,
அசுரேசர் பலமடிய வேல்விடு கரத்தனே போற்றி, கரதலக பாலி குரு வித்தனே போற்றி, பிரமனரியா விரத தட்சிணாமூர்த்தி, பரசமய கோளரி தவத்தினால் வாய்த்த பெரிய மடமேவிய சுகத்தனே யோகியர் பெருமாளே. திருப்புகழ். அருணகிரின்னு பேர் வச்சது முருகன், மாணிக்க வாசகான்னு கூப்பிட்டது சிவபெருமான். சந்தோஷம். மந்திரி பதவி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், இவர் பின்னாலே போயிடலாம். கண்ணை மூடினாரா, பாடிக்கிட்டே இருந்தாரா, முழிச்சாரா, சிவபெருமான காணோம், மறைஞ்சிட்டார். சுத்தி இருந்த 15 பேர் யாரையும் காணோம். அழுக வருமா வராதா? ஐயோ விட்டுட்டனே, சிக்கன பிடிக்காம விட்டுட்டனே, அநியாயமா விட்டுட்டனே, கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே, பார்த்தேன் ஆனா பார்க்கல. அதானே கண்டும் கண்டு. அம்மம்மா, கடவுளை கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? முடியுமா? முடியாத? சத்தியமா முடியும். மாணிக்க வாசகராலையும் முடியும். இப்ப 150 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் கடவுளை கண்ணால பார்த்தார். 1850 ஒட்டி. 1850ன்னா என்ன, ஒரு 170 வருஷம் இருக்குமா? அவ்வளவுதானே. பகவான் ராமகிருஷ்ணர் கல்கத்தாவில் வாழ்ந்தவர், தட்சிணேஸ்வரத்தில் வாழ்ந்தவர் பகவான் ராமகிருஷ்ணர். காளி மாதாவை கும்பிடுவார். தட்சிணேஸ்வரத்து காளி பார்த்திருக்கீங்களா? கல்கத்தா போனா தட்சிணேஸ்வரம் போகணும். அந்த காளி ருத்ரமூர்த்தியை போட்டு மேல நிப்பா, நாக்கு இங்க தொங்கும், கம்பீரமா நிப்பா காளி மாதா. இந்த காளி மாதாவுக்கு பூசாரி தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அம்மா காளி மாதா, உன்னை நேர்ல பார்க்கணும். இப்படி கல்லா பார்க்கறது எனக்கு விருப்பம் இல்லை. உன்னை நேர்ல பார்க்கணும். எங்க அம்மாவை பார்க்கிற மாதிரி உன்னை பார்க்கணும். இந்த பிறவிக்கு அவ அம்மா, எல்லா பிறவிக்கு நீ அம்மா. உன்னை நான் பார்க்கணும். அவ காட்சி கொடுக்கல. 1 மாசம் ஆச்சு. அழுதார், அரற்றினார். வேட்டிய தண்ணீர்ல போட்டு புளியற மாதிரி என் நெஞ்ச யாரோ முறுக்குறாப்புல இருக்கு. அம்மா, உன்னை பார்க்காம இந்த வாழ்க்கை எனக்கு எதுக்கு? தாய் தள்ளிய பிள்ளையை பேய் கூட பிடித்து கொள்ளாதே அம்மா. நீ தாய் இல்லையா? எனக்கு காட்சி கொடுக்க வேண்டாமா? அம்மா அசையலை. கடைசி வந்துருச்சு கோபம். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ காட்சி தராவிட்டால் இங்க இருக்கிற வாளை எடுத்து உருவி வெட்டி கொண்டு செத்து போவேன் சொன்னது பகவான் ராமகிருஷ்ணர். ஒரு 30 வயசு இருக்கும், அவ்வளவுதான். ராத்திரி 12 மணி தட்சிணேஸ்வரத்துல போய் நிக்கிறார். அம்மா காட்சி கொடு. வாளை உருகிட்டார். செத்து போறேன். உன்னை பார்க்காத வாழ்க்கை இந்த பிறவி என்னத்துக்கு? போகட்டும். உருவினாரா? அம்மா கலகல கலகலன்னு சத்தம் கொடுத்தார். நிமிந்து பார்த்தாரா? மூச்சு மேலையும் கீழையும் போது அம்மான்னார். புடவையோட அப்படியே எதிர்த்தாப்புல நிக்கிறான் காளி. அம்மணி, ஜெகதம்பிகே, பரமேஸ்வரி கண்ணீர் விட்டு அழுதார். நைவேத்தியத்தை எடுத்து அவளுக்கு ஊட்டினார். அவள் சாப்பிட்டாள். நம்ம 1850 ஒட்டி எங்க? தட்சிணேஸ்வரம், கல்கத்தா காளி கோயில். கம்பீரமா காட்சி கிடைச்சது. பகவான் ராமகிருஷ்ணர் அம்பாளை பார்த்தவர். மாணிக்கவாசக சுவாமி சிவபெருமானை பார்த்தவர். எத்தனை முறை பார்த்தார்? உடம்போட. அதான் தலைப்பு இன்னைக்கு. எத்தனை முறை பார்த்தார்? திருவாசகத்துல 4 முறை பார்த்தார். 1 முறை கேட்டார். வந்தாருன்னு சொன்னாங்க, இவர் பார்க்கல. கண்டும் கண்டிலேன். எப்படியா பார்த்தீங்க? கனவுல பார்த்தீங்களா, நனவுல பார்த்தீங்களா? யோ, நனவுல பார்த்தேன். கண்ணால் யானும் கண்டேன் காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க, புவனியில் சேவடி
தீண்டினன் காண்க. பூமியில கால் வச்சா ஐயா, நான் காலை பார்த்தேன் ஐயா. சிவன் என யானும் தேரினன் காண்க, அவனனை ஆட்கொண்டு அருளினன் காண்க. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. கண்ணால பார்த்தார். மாணிக்க வாசகர் பார்த்தார், பெருமான் மறைஞ்சிட்டார். எந்த ஊர்ல? திருப்பெருந்துறை. ஐயோ, என்னை விட்டுட்டு போயிட்டியே. அந்த அழுகைதான் நீத்தல் விண்ணப்பம். நீத்தல் விண்ணப்பம்னா என்ன அர்த்தம்? என்னை நீத்து விடாதே அப்படின்னு விண்ணப்பிப்பது. என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே, ஐயோ என்னை விட்டுறாதே. எல்லா மாடு உள்ள போயிடுச்சு, நான் நொண்டி மாடு கடைசியா வர்றேன், கதவை சாத்திப்படாதே, என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே. கடையவனேனை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய். என்னை விட்டுறாதே, விட்டுடுதி கண்டாயினா என்னை விட்டுருவியோ, என்னை விட்டுருவியோ, விடப்படாது, என்னை அப்புற்றாதே. நீத்தல் விண்ணப்பம் எத்தனை பாட்டு? 50 பாட்டு. 50 பாட்டு என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே. சரி, பெருமான் மறைஞ்சிட்டார் திருப்பெருந்துறையில. இவர் அழுதார். அங்கதான் சொல்றேன், மாணிக்க வாசகர் என்ற மனைவி சிவபெருமான் என்ற கணவனை பிரிந்து அழுத அழுகைதான் திருவாசக தமிழ். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க, மாப்பிள்ளை அமெரிக்கான்ட்டாங்க. இந்த பொண்ணு அமெரிக்கா 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 அமெரிக்கான்னுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. தெருவில் பேரிக்கா வித்தா கூட இந்த பொண்ணுக்கு காதல அமெரிக்கான்னு விழுகுது. அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கா. கல்யாணம் ஆச்சு, தாலி கட்டிட்டேன், சந்தோஷம். இந்த பொண்ணுக்கு நம்மளை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போறாரு. சுத்தி வர எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க, மாப்பிள்ளை பக்கத்துல உட்கார்ந்து இருக்கார். இந்த பொண்ணு கண்ணை மூடிக்கிட்டு நம்ம அமெரிக்காவுக்கு போறோம், அவர் நம்ம கூட்டிக்கிட்டு போயிடுவார், விசாவெல்லாம் வாங்கிட்டார், அமெரிக்காவுக்கு போகணும். அமெரிக்காவில் போய் என்ன பார்க்கணும்? நியூ ஜெர்சிக்கு போகணும், நியூயார்க்குக்கு போகணும், பிலடெல்பியாவுக்கு போகணும், செயின்ட் லூயிஸுக்கு போகணும், அந்த பக்கத்தில் வாஷிங்டன் டிசி போகணும். தெரிஞ்ச ஊரெல்லாம் சொல்லி அமெரிக்காவுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு மூடுன கண்ணை திறந்தாளா, மாப்பிள்ளைய காண. முதலுக்கே மோசம். சாப்பிட வந்தவங்களையும் காண. எங்கேன்னு கேட்டார். பக்கத்தில் இருந்த தமிழரசன் சொன்னார், எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளை அமெரிக்காவுக்கு போயிட்டார். தாலி கட்டினது எனக்கு, சாப்பிட வந்தவங்களையா கூட்டிக்கிட்டு போறது? அந்த பொண்ணு அழுவாளா மாட்டாளா? அந்த அழுகை தமிழ் தான் திருவாசகம். திருவாசகத்துக்கு என்ன பேரு? அழுகை தமிழ். என்னை விட்டுட்டு போயிட்டியே, எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டியே, சிதம்பரத்துக்கு போயிட்டியே, தில்லைக்கு போயிட்டியே, ஏல என்னை இங்கொழித்தருளி அன்றுடன் சென்ற அருள் பெரும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருளையும் எய்த வந்திலாதார் எரியில் பாயவும் மாலது வாகி மயக்க மெய்தியும் கால்விசை தோடி கடல் புகமண்டி நாத நாத என்று அழுது அரற்றி பாதமெய்திலர் பாதமெய்தவும். அது போய்கிட்டே இருக்கும். பசிக்குது இல்லை எல்லாருக்கும், நீ வேகமா போகக்கூடாது. சரி, அழுது அழுகை தமிழ். தமிழ் எத்தனை தமிழ் தெரியுமா? எத்தனை தமிழ்? 3 அல்ல, அந்த காலம் 6 தமிழ். 1 பேசுனா இயல் தமிழ், பாடுனா இசைத்தமிழ், நடிச்சா நாடகத்தமிழ், சைவ திருமுறை சைவத்தமிழ், 4000 திவ்ய பிரபந்தம் வைணவத்தமிழ், திருவாசகம் அழுகை தமிழ். யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. சிதம்பரம் கோயில்ல நடராஜாவை கும்பிட்டுக்கிட்டு நின்னேன். எனக்கு முன்னால ஒரு மனுஷன் திருவாசகத்தை தப்பு தப்பா படிச்சுக்கிட்டு இருந்தாரு. காதுல குத்துது, அநியாயத்துக்கு தப்பு. கோபம் வருமா வராதா? நான் 658 பாட்டுல கிட்டத்தட்ட 500 பாட்டை ஒப்பிச்சு டாக்டர் வாசுப மாணிக்கனார்ட்ட பரிசு வாங்கின பாவம்.
காதுல குத்துமா இல்லையா? தப்பா சொன்னா உடனே குத்துது. ஐயா திருவாசகம் தப்பு ஐயா. அவரு தப்பு தப்பா படிச்சுக்கிட்டு இருக்காரு. தட்டுனே, இந்த பாரு நடராஜாவுக்கு முன்னால இப்படி படிக்கிறீங்க, கோபுர வாசல்ல போய் படி. அவரு எனக்கு பயந்து போயிட்டாரு. நான் எல்லாம் கும்பிட்டு விட்டு கோபுர வாசலுக்கு வந்தேன். கிழக்கு கோபுரம், அது வழியாத்தான் சாமி வரும் போகும். அது வழியாத்தான் மாணிக்க வாசகர் அந்த காலத்துல உள்ள போனார். அந்த வாசல் அங்க போனா இந்த ஆளு நின்று அங்கேயும் தப்பு தப்பா படிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்கும்? கையை வச்சு தட்டுனேன். ஏயா ஏயா இப்படி தப்பு தப்பா படிக்கிறேன்? ஐயா நான் திருவாசகம் படிக்கிறேன், புத்தகத்தை எடுக்கிறேன். அப்படி படிக்க ஆரம்பிச்சனா எனக்கு குருந்த மரம் தெரியுது. குருந்த மரத்தடியிலே சிவபெருமான் உட்கார்ந்திருக்கிறது தெரியுது. பக்கத்துல மாணிக்க வாசகர் இருக்கிறது தெரியுது. கண்ணீர் வருது. அந்த கண்ணீர்ல எடுத்து புரியலே. நான் திருவாசகத்தை தப்பு தப்பா படிக்கிறேன், மன்னிச்சிடுங்க ஐயா. நான் அவர் காலில் விழுந்தேன். நீதான் ஐயா மன்னிக்கணும். நான் 1000 முறை படிச்சிருக்கேன், குத்துனாலும் கண்ணில கண்ணீர் வரலையா. புரியுதம்மா? தப்பா படிக்கிற. ஏன் தப்பா படிச்சாரு? கண்ணீர் மறைக்குது. மனசு கடவுள்கிட்ட போகணும், பொருள் புரிஞ்சு படிக்கணும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அதுதான் மாணிக்க வாசக பெருந்தகை அழுதார். பெருமான் அப்படியே மறைஞ்சிட்டார். பக்கத்துல இருந்தவன் கேட்டான், 12,000 தங்க காசு என்ன பண்றது? எக்கேடும் கெட்டு போகட்டும் போ. சிவபெருமான் அசரீரி வாக்கு, கோயில் கட்டு. சொன்னது யாரு? சிவபெருமான். கோயில் கட்டுறார். அருமையான கோயில் திருப்பெருந்துறை. சிவபுராணம் எத்தனை வரி? திரும்பவும் கேள்வி ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்பத்தாம்மா ஞாபகம் இருக்கும். அதுக்காகத்தான் கேள்வி கேட்கிறது. 95 வரி. திருப்பெருந்துறையிலே உள்ள அதிசயங்கள் 95. இங்க லிஸ்டே போட்டிருக்கான். அத்தனை அதிசயம் திருப்பெருந்துறை. கோயில் கற்றார். எத்தனை தேசத்து குதிரை அங்க இருக்கு தெரியுமா? அத்தனை அங்க நிக்குது. அவளது கல்லிலே வடித்த கவி, கல்லிலே கலைவண்ணம் கண்டான். கோயிலை கட்டியாச்சு. ராஜா அங்க இருந்த ஆள் விட்டான். என்ன ஆச்சு? இன்னைக்கு இருந்தா செல்லு இருக்கு, ராஜா தெரிஞ்சுக்குவான், போட்டோ எடுத்து அனுப்புன்றுவேன். அந்த காலத்துல நல்ல வேலையா இது இல்லை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமோ? செல்லு இருந்திருந்தா ராமாயணமே நடந்திருக்காது. காட்டுக்கு போற போது ராமன் என்ன சொல்லி இருப்பான் சீதைட்ட? இந்த பாரு, அண்ணலும் நோக்கியா, அவளும் நோக்கியா, ஆளுக்கு ஒரு நோக்கியா, பத்திரமா வச்சுக்கோ, அப்பப்ப பேசுவான். நீ உங்க அப்பா வீட்டுக்கு போ, நான் காட்டுக்கு போயிட்டு வரேன். ஒரு 14 வருஷம் தேவைன்னா அப்பப்போ படம் பார்த்துக்குவான், போயிட்டு வா அப்படின்னு இருப்பேன். ராவணன் செத்து இருக்க மாட்டேன். செல்லு இல்லாமையினால ராமாயணம் நடந்துருச்சு. அங்கிருந்து ராஜா கேட்டானா, சிவபெருமானே யாரு? மாணிக்க வாசகர். அவருக்கு கவலையே கிடையாது. ஏன்? என்னைக்கு எம்பெருமான் தடுத்து ஆட்கொண்டானோ அன்னைக்கே பொறுப்பெல்லாம் அவன்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிடையோர் இன்று ஒரு இடையூர் எனக்குண்டோ எண்டோல் முக்கன் எம்மாயே நன்றே செய்வாய் கொடை செய்வாய் தப்பா பண்ணுவே நானோ இதற்கு நாயகமே உன் பொறுப்பு பார்த்துக்க போய்யா. சிவபெருமான் என்ன பண்ணார்? கவலைப்படாதே, இந்த மாணிக்கத்தை ராஜாட்ட கொடு. கையில மாணிக்கம், அருமையான மாணிக்கம். குதிரை எப்ப வரும்? ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் வரும்னு சொல்லு. குதிரைய வாங்கினா தானே. சிவபெருமான் சொல்லிவிட்டார். பூரா டிராமா.
யார் நடத்துறா? நடராஜா. கதை வசனம் டைரக்ஷன் சிதம்பரம் நடராஜா. சொன்னபடி பண்ணிட்டார். ராஜா பார்த்தான், கொடுத்த 12,000 பொற்காசுக்கு இந்த மாணிக்கமே போரும்டா. வச்சாச்சு. ஆவணி மாசம் வந்துருச்சு. இவர் மதுரைக்கு வந்துட்டார். நாளானைக்கு மூல நட்சத்திரம். குதிரையவே காணோம், அடையாளமே தெரியல. எல்லாம் சொன்னா ஏமாத்தி விட்டாரு. ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. பிடிச்சி ஜெயில போடு. ஜெயில்னா மதுரை ஜெயிலா, அவர் சொந்த ஊர் ஜெயிலா? அவருக்கு சொந்த ஊர் எதுங்க? திருவாதவூர். திருவாதவூர் ஜெயில்ல போடலாமா, மதுரை ஜெயில்ல போடலாமா? சொந்த ஊர் ஜெயில்ல போடு, அப்பத்தான் மானம் மொத்தமா போகும். சொந்த ஊர்ல நம்மள எல்லாருக்கும் தெரியுமில்ல. ஏமா அமெரிக்காவில் போய் நான் அடி வாங்கினா ஒரு பயலுக்கும் தெரியாது, எங்க ஊர்ல அடி வாங்கினா அத்தனை பேருக்கும் தெரியும். புரியுதா? சொந்த ஊர் ஜெயில்ல போடு. கொண்டு போய் திருவாதவூர்ல போட்டாச்சு. சிவபெருமானே, என்னை இப்படி போட்டுட்டியே எம்பெருமானே. கண்ணீர் விட்டு அழுதார். பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே, பற்று நான் பற்றிலேன் கண்டாய். சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசேன், திருப்பெருந்துறை உரை சிவனேன். ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன், ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய். வருகை என்று அருள் புரியாய். என்ன கூப்பிடு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். கலகல கலன்னு மேல பாதச்சிலம்பு ஒலி. பாதச்சிலம்பு ஒலி கேட்ட உடனே பெருமான் வந்து விட்டார். வாத ஊரினில் வந்தினிதருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும். கீர்த்தி திரு அகவல் எல்லாம் திருவாசகம். அவர் தான் அவ்வளதையும் சொல்லி இருக்காரு. ராஜாவுக்கு யாரோ சொன்னா, ஆயிரக்கணக்கில் குதிரை வருது. மாணிக்க வாசகரை வெளியில விடு. வெளியில வந்தாரா, நேர ஓடினார். எங்க? சிவபெருமான் வரக்கூடிய இடம் மதுரையில மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கிழக்கு பக்கத்துல முதல் வீதி ஆடி வீதி, 2வது வீதி சித்திர வீதி, 3வது வீதி ஆவணி மூல வீதி. அந்த வீதிக்கு என்ன பேரு? எங்க? அதுக்கு பேரு ஆடி வீதியா. அம்பாள் ஆடி மாசம் ஆடிப்பூர திருவிழாவில் திருவீதி விழா வந்தா ஆடி வீதி, சித்திர மாசம் திருவீதி விழா வந்தா சித்திர வீதி. இது ஆவணி வீதின்னு தானே பேரு வைக்கணும். இதுக்கு என்ன ஆவணி மூல வீதி? ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துடன் சிவபெருமான் குதிரையின் மீது காட்சி கொடுத்த வீதி, அதனால அதுக்கு பேரு ஆவணி மூல வீதி. போய் பார்க்கிறார். 1000 குதிரை. சிவபெருமான் வெள்ள குதிரை மேல கம்பீரமா அழகா மாப்பிள்ள மாதிரி உட்கார்ந்து இருக்கார். அவர் தினம் மாப்பிள்ள தானே. பொண்ணு யாரு? நம்ம எல்லாம் பொண்ணுதான். நல்லா கேட்டுங்கம்மா. ஆணோ பொண்ணோ நம்ம அத்தனை பேர் ஆண்மாக்கள் எல்லாம் பெண்கள். ஆண்டவன் மட்டுமே ஆண்மகன். நம்ம எல்லாம் பெண் மக்கள் தானே. பெண் வயிற்றுல இருந்து தானே அம்மா வந்தான். என்ன அப்பாவை 5 மாசம் வச்சிருந்தாரு. நீ 5 மாசம், நான் 5 மாசம், 2 பேரும் ஈக்குவல். நடக்கிற காரியமா? பெண் மக்கள். ஆவணி மூல வீதிக்கு போய் பார்க்கிறார். சிவபெருமான் கம்பீரமா குதிரை மேல உட்கார்ந்து இருக்கார். இதுவரைக்கும் ரிஷப வாகனத்துல வந்த பெருமானை முதல்ல குதிரையில் வர செய்த ஊர் எங்க மதுரை. மறந்துடாதீங்க. ரிஷபத்துல தானமா வருவாரு. தோடுடைய செவியன் விடையேறி. இப்ப விடை கிடையாது, குதிரை. குதிரையின் மேல் வந்திடுமேல் குடிகேடு கண்டீர், மதுரையார் மன்னன் மறுபிறப்பு ஓட மறித்திடுமேன். குதிரையில் வந்ததை பார்த்துட்டானா ராஜா, ஐயோ இனிமே இந்த ராஜாவுக்கு அடுத்த பிறவி வராதே. அடுத்த பிறவி வேணுமா வேண்டாமா? வேண்டாம். சிவபெருமான குதிரையில பார்த்துட்டா அடுத்த பிறவி வராதான். திருவாசகம். குதிரையில வந்து நிற்கிறார். மாணிக்க வாசகர் பார்த்தாரா, கண்ணீர் வந்துதா, பாட ஆரம்பிச்சிட்டார். என்ன பாடினார்? வேத மொழியர் வெண்ணீட்டர் தம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும்
நாதப்பறையின் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும். என்ன அர்த்தம் தெரியுமா? மாடியில ஒரு பொண்ணு, கீழே குதிரையில சிவபெருமான், இவரே பார்க்கிறார். அவங்க அம்மா வந்துட்டான். என்னடி யாரை பார்க்கற? வயசுக்கு வந்த பொண்ணு, கல்யாணம். இந்த அவரை பார்த்தியாம்மா? எவரை? அந்த அவரை பார், செக்கச்செவேர்னு இருக்காரு, கண்ணுக்கு மை போட்டிருக்காரு, பார்த்தியாம்மா? அழகா இருக்கு. சிவப்பா இருக்கு, அவங்களுக்கு மை போட்டா அழகா இருக்கும். எனக்கு மை போட்டா ஒரு பய கண்டுக்க முடியாது. என்னம்மா சிவபெருமான் சிவப்பா கருப்பா? கண்ணுக்கு மை போட்டாராம் அப்படின்னு எங்க இருக்கு? கண்ணஞ்சனத்தர். அஞ்சனம்னா மையி, கண்ணுல மை போட்டிருக்காரு. கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்ளின்றுருக்குவர் அன்னே என்னும். உள்ளின்றுருக்கி உலப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். அம்மா நல்ல பாத்தியா? ஒரு சட்டை போட்டிருக்காரு, அது முழங்காலுக்கு கீழே தொங்குதப்பா. நம்ம பிரதமர் மோடி ஐயா முழங்காலுக்கு கீழே ஒரு சட்டை போட்டிருப்பாரு, பார்த்திருக்கீங்களா? அந்த சட்டைக்கு தமிழ்ல பேரு குப்பாயம்னு பேரு. என்ன பேரு? கும்மாயம் இல்ல, செட்டி நாட்டுல கும்மாயம்னா ஒரு பலகாரத்துக்கு பேரு. அகநானூற்றில் சொல்லப்பட்ட பலகாரம் தெரிஞ்சுக்கிடுங்க. பயற்றுத்தன்மை கடாது கும்மாயம் இயற்றி அப்படின்னு அகநானூறு. செட்டி நாட்டுல அதை ஒரு பலகாரமாக்கி விட்டாங்க, கும்மாயம். இது குப்பாயம். குப்பாயம் எப்படி இருக்கு? வெள்ளையார். வெள்ளை கலிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும். பள்ளி குப்பாயத்தர் பாய்வரி மேற்கொண்டன் உள்ளம் கவர்வரால் அன்னே என்னும். அம்மா இவரை பார்த்தனா என் மனசு எங்கிட்ட இல்லவா போயிடுச்சு. என்ன அர்த்தம்? அம்மாட்ட ஒரு பொண்ணு இப்படி சொன்னா என்னம்மா அர்த்தம்? ஐ லவ் ஹிம்னு அர்த்தம். அதானே? அவர் தாமா எனக்கு கல்யாணம். அம்மா என்ன கேப்ப? பொடி, அவர் கல்யாணம் பண்ணிக்கு வர நித்தமணாளர், அவரு டெய்லி கல்யாணம் பண்ணிக்கிறவர். என்னடி சொல்றேன்? ஆன்மாக்கள் பூரா பெண்கள் தினம் அவரு எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். நித்தமணாளர். ஏண்டி பார்க்க நல்லா இருப்பாரா? நீ ரொம்ப அழகியர், ரொம்ப நல்லா இருப்பார், மோஸ்ட் பியூட்டிஃபுல். என்னங்க திருவாசகன்? நித்தமணாளர் நிரம்ப அழகியர் சித்தத்திருப்பரால் அன்னே என்னும். சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர் ஆனந்தரால். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனந்தம் கிடைக்குமா? சில பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா டைவர்ஸ் தான் கிடைக்குமா? இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனந்தம். அத்தர் ஆனந்தரால் அன்னே என்னும். அந்த 10 பாட்டு திருவாசகத்தில 17ஆம் தலைப்பு அன்னை 10 படிச்சீங்கன்னா நல்ல இடத்துல பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகும். விளையாட்டுல திருவாசகம் அப்படி படிங்க, வீட்டுல படிங்க. அந்த பொண்ணு பையன் காது கேட்க படிக்கணும். குழந்தைக்கு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? திருவாசகம் 21ஆம் தலைப்பு கோயில் மூத்த திருப்பதிகம் உடையாள் உந்தன் நடுவிருக்கும். படிச்சீங்கன்னா நல்ல குழந்தை பிறக்கும். ஒரு அம்மா என்கிட்ட வந்தது, ஐயா என்ன இதை படிச்சா குழந்தை பிறக்குமா? நல்லா பிறக்குமா? என் பொண்ணும் மாப்பிள்ளையும் அமெரிக்காவில் இருக்காங்க, தமிழ் தெரியாது, நான் படிக்கலாமா? ஐயா நல்லா படிக்கலாம், உங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஏமா டாக்டர் ஊசி வியாதிக்காரனுக்கு போடுறதா கூட்டிக்கிட்டு போறவருக்கு போடுறதா? நீ தானே படிக்கணும். என் பையனுக்கும் பொண்ணுக்கும் தெரியாது. அப்போ அவங்க காதுபட படிக்கணும். சரிதானே? நீங்க படிக்கிறது அங்க காதுல விழணும். முடிஞ்சு. இந்த குழந்தை அப்படி பார்க்கிற மாதிரி அருமையான பாட்டு. சிவபெருமான் வந்தார், ஒரு பார்வை பார்த்தார், கையில இருந்த பெரம்பு. எல்லா குதிரையையும் பார்த்துக்கோ. அரிமர்தன பாண்டிய மகாராஜா
எல்லா குதிரையையும் பார்த்துக்கோ. நாளை பின்ன என்னமாவது மாறி போச்சுன்னா பொறுப்பு நம்மளது இல்லை. வித்த சரக்கு வாபஸ் வாங்கப்பட மாட்டாது. பாத்தியா? பார்த்தேன், குதிரை எல்லாம் நல்லா இருக்கு. நான் போகலாமா? இந்தாங்க, நான் கொஞ்சம் தங்கம் தர்றேன், இன்னும் கொஞ்சம் 12,000 பொற்காசு பத்தாது, இந்த குதிரைக்கு இன்னும் தங்கம் தர்றேன், உன் தங்கத்தை நீயே வச்சுக்கோ. இந்த தங்கம் கொடுத்ததை இவர் வேண்டாம்னார்ல, அது திருவாசகத்துல எங்க சொல்லி இருக்கு? விட மாட்டாரு போல் இருக்கேன், கேள்வியில அநியாயமா இருக்கேன். பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசைய பெறாது. பாண்டியனுக்கு பரிமான குதிரை, ஈண்டு கனகம்னா தங்கம், இசைய பெறாதுன்னா சிவபெருமான் வேணாமன்னுட்டாரா? எல்லா கதையும் திருவாசகத்தில் இருக்கு. முடிஞ்சது. நல்லா பார்த்துக்கிட்டியா? பார்த்துக்கிட்டேன். நான் போகலாமா? இருங்கோ. என்ன? ஒரு பொன்னாடை தர்றேன். பொன்னாடைன்னா பார்த்துருக்கீங்களா? இங்க நமக்கெல்லாம் போர்த்துறாங்களே, இது பொன்னாடை இல்லை, பொய்யாடை. என்ன தங்கமா? சும்மா ஒரு துண்டை கொண்டு வந்து பொன்னாடை பொன்னாடை. சில இடத்துல பொன்னாடை போர்த்தி அது கார் துடைக்க கூட பயன்படாது. பார்க்க பளபளா பளபளான்னு இருக்கும், இருக்குல்ல. அது ராஜா தங்க ஜருகை. பாண்டிய ராஜாவில் நிஜ பொன்னாடை போர்த்தனா சிவபெருமான் தலையை குனிஞ்சு வாங்கலாமா? கையில பெரம்பு நீட்டினாரா, பொன்னாடை அதுல விழுந்துதான். ராஜாவுக்கு கோபம் வந்துதான். அது என்ன பெரம்பல வாங்குறாரு? மாணிக்க வாசகர் சொன்னாரா, அது அவங்க நாட்டு பழக்கம். நல்லது. ஜாடிக்கு முடி சரியான ஜோடி, ரெண்டும் அவங்க நாட்டு பழக்கம். சரி, பார்த்தார், மறைஞ்சிட்டார், போயிட்டார். ராஜாவுக்கு சந்தோஷம். சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுமா? திருப்பெருந்துறைக்கு பக்கத்துல நரிக்குடின்னு ஒரு ஊரு இன்னும் இருக்கு. அந்த ஊர்ல உள்ள நரிய பூரா பிடிச்சு குதிரையாக்கி விட்டார். அம்மா, ஒரு கேள்வி, கழுதைய குதிரையாக்கலாம். கழுதையும் உயரமா இருக்கு. சில பேர் குதிரை படம் வரைவேன், கீழே குதிரைன்னு எழுதுவேன். எழுதாட்டி கழுத மாதிரி தெரியும். கழுதைய குதிரையாக்கலாம். நரி சின்னது, குதிரை பெருசு. அது எப்படி நரிய குதிரையாக்குறது? என்ன அர்த்தம்? சர்க்கஸ்ல யானையை வச்சு வேடிக்கை காட்டுவான், சிங்கத்தை வச்சு வேடிக்கை காட்டுவான், நீர் யானையை வச்சு வேடிக்கை காட்டுவான், நரிய வச்சு வேடிக்கை காட்ட மாட்டேன். நரி பொல்லாது, நயவஞ்சகம், தந்திரக்கார நரி. உன் மனசுங்கிற நரிய என்கிட்ட குடுறா, நான் நல்ல குதிரையா மாத்தி காட்டுறேன். அதுதான் நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பேயதன் நன்மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா. அவிநாசிக்கு பாட்டு இது ஒண்ணுதான். கொங்கு நாடு திருப்புக்குழியூர் அவிநாசி. அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே. அறியேனே, அதுதான் பாட்டு. நரியை குதிரை பரியாக்கி. ராத்திரி என்ன ஆச்சு? எல்லா குதிரையும் நரியா மாறிடுச்சு. இருந்தது எல்லாம் கடிச்சு சாப்பிட்டது, ஓடிருச்சு. ராஜாவுக்கு கோபம். மாணிக்க வாசகனை புடி, வைகை ஆத்து மண்ணுல நிக்க விட்டு அடி. வைகை ஆத்துல அப்பவும் மண்ணு தான் ஓடி இருக்கு. நான் மதுரைக்காரன். 1967 இருந்து இன்னைக்கு வரைக்கும் மீனாட்சி காலடியில தான் கிடக்கிறேன். இந்த பேச்சு நல்லா இருந்தா அந்த புண்ணியம் பூரா அந்த மீனாட்சி திருவடியில் சமர்ப்பணம். எல்லாம் அவ போட்ட பிச்சை. அவ நிறுத்தி விட்டாள்னா பேச்சு வராது. அவதான். வெள்ளம் எப்படி வரும் தெரியுமா? எங்க ஊர்ல வைகையில வெள்ளம் போன கழுத்தாலம் தண்ணி இருக்கும். தலைகீழா நின்னா, தலைகீழா நின்னா கழுத்தாலும் தண்ணி இருக்கும். அதுதான் எங்க ஊர்ல வெள்ளம். வைகை ஆத்து மண்ணுல நிக்க விட்டு அடி, தலையில கல்ல சுமக்க வை. நேத்தி மந்திரி, இன்னைக்கு எந்திரி.
அப்பவும் அப்படித்தான் நிக்க விட்டு அடிச்சாங்க. சிவபெருமான் பார்த்தார், கங்கையை கிளப்பி விட்டார், வைகை ஆத்துல வெள்ளம் வந்துருச்சு. அவனவன் துண்டக்கானம் துணிய காணம்னு ஓடி போயிட்டான். இவர் கோயிலுக்கு போனார், பெருமான் காலில் விழுந்தார். நம்ம மதுரை கோயில் ஆடக மதுரை அரசே போற்றி, சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி, சிந்தனை கரிய சிவமே போற்றி உட்கார்ந்துட்டார். வெள்ளம் வந்துருச்சு, வெள்ளத்தை மாற்றணும். ராஜா ஒவ்வொருத்தருக்கும் கட்டளை கொடுத்தான். உங்களுக்கு இந்த பகுதி ஊருக்குள்ள தண்ணி வரப்படாது, மண்ணை போடுங்கோ, கட்டையை போடுங்கோ, கரையை ஒசத்துங்கோ. வந்தின்னு ஒரு பிட்டு வாணிச்சு, அவளுக்கு ஆள் கிடையாது, அப்பா அம்மா இல்லை, பிள்ளைகள் கிடையாது. சிவபெருமானே, பெருமான் அவளுக்காக கூலிக்காரனாக வந்தார். கூலி கொடுத்தனை வேலை கொள்வார் உண்டோ? இன்னைக்கு எங்க மதுரையில பிட்டுக்கு மண் சுமந்த திருவிழாவுக்கு சிவபெருமான் பிட்டு தோப்புக்கு போவார். பார்த்தீங்கன்னா தோல்ல ஒரு மண்வெட்டி, தலையில கூட, சிரிச்ச உடுக்கி போவார். அந்த விக்கிரகம் அவ்வளவு அற்புதமா இருக்கும். மதுரையில போனார். பாட்டி, நான் கூலிக்காரன், நான் உன் பங்கு அடைக்கிறேன், கூலி என்ன கொடுப்ப? அப்பா, இந்த பிட்டை தவிர வேற ஒன்றும் இல்லைப்பா. பாட்டி, பிட்டை கொடு, சாப்பிட்றேன். ஒன்று, பிட்டை எடு, உதிர்ந்து போனா எனக்கு கொடு, நல்லா இருந்தா வியாபாரம் பண்ணிக்கோ. பாட்டி, ரொம்ப பசிக்குது, மணி 1:30 தாண்டிய போகுது, பசிக்குது. பாட்டி, விட்டு எனக்கு கொஞ்சம் கொடு, பசியா இருக்கு. இந்த கோயில்ல கூட நைவேத்தியம் பண்ற பொழுது அப்படி வச்சுட்டு லேசா திறந்துட்டு கப்புன்னு மூடி போடுறாங்க. ஆவி கூட எனக்கு மொத்தம் வர்றது இல்லை, பசிக்குது. பாட்டி பிட்டை எடுத்தாளா, எல்லா புட்டும் உதிர்ந்து போச்சு. புட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. உதிர்ந்தா சிவன் வாயில, உதிரலைன்னா எவன் வாயிலையோ. கொடுத்தா நம்மால் நல்லா சாப்பிட்டார். எப்ப சாப்பிட்டாரு? புட்டு இனிச்சுதான். ஏன் தெரியுமா? அதுல வந்தியின் அன்புள்ள கலந்திருக்கு. ஏமா, அன்போட கொடுத்தா விஷம் கூட இனிக்கும், வம்போட கொடுத்தா அமுதம் கூட கசக்கும். சந்தோஷமா சாப்பிட்டாரு. போனாரு. அங்க 10 பேர் வேலை பார்க்கறேன். டேய், நான் டான்ஸ் ஆடுறேன் பாக்குறியான்னாரு. இவரால் டான்ஸ் ஆடாம இருக்க முடியாது. இவர் ஆடலைன்னா நம்ம அசைய முடியாது. புரியுதா? ஆடுறது, பாடுறது, அடுத்தவன் ஒழுங்கா கரை போட்டு விட்டானா அதை உடைச்சு விடுறது, இதுல கஷ்டப்பட்டு சலிப்போட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தூங்குறது. எல்லாருக்கும் ஆத்திரம் வந்துருச்சு. என்னடா இந்த ஆளு வேலை ஒழுங்கா பார்க்கல. ராஜாட்ட சொன்னாங்க. இவர் கம்பீரமா வந்து படுத்துக்கிட்டார். இதுல கூடையவன் மண்வெட்டியவன் ஆத்துல விட்டுட்டார். இவர் பார்த்த வேலைக்கு ராஜா அங்கே இருந்து வந்தான். அது யாரா கூலிய வாங்கிக்கிட்டு வேலை பார்க்காதவன்? அந்த அவன் தான். முதுக காமிச்சுக்கிட்டு நின்னாரு. முகத்தை காமிச்சிருந்தா ராஜா அப்பவே மோட்சத்துக்கு போயிருப்பேன். முதுக காமிச்சுக்கிட்டு நின்னாரு. வந்தான், ஒரு அடி முதுகுல போட்டான். எல்லாரும் முதுகலையும் அடி விழுந்தது. எல்லாம் அரண்டு போனாங்க. வந்தவன் ஒரு கூட மண்ணை போட்டான், கரை ஒசந்தது. வந்தவன் மறைஞ்சிட்டான். அசரீரி வாக்கு இவை அனைத்தும் மாணிக்க வாசகருக்காக செய்யப்பட்டன. கரை வசந்து போச்சு. எல்லாரும் முதுகிலையும் அடி விழுந்தது. ஏன்? சிவபெருமான் முதுகில விழுந்த அடி எல்லாரும் முதுகிலையும் விழுந்தது. நல்லா கேட்குறீங்கல்ல. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்க தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கள ஐயா. அப்ப புரிச்சு அடி சிவபெருமான் முதுகில விழுந்த அடி எல்லாரும் முதுகிலையும் விழுந்ததா? சரி. சிவபெருமான் வந்திட்ட புட்டு வாங்கி சாப்பிட்டார்ல, எல்லாரும் வாயிலையும் புட்டு விழுந்ததா? என்னங்க அநியாயமா இருக்கு. அடி வாங்கினா பங்குக்கு நாங்க, புட்டு சாப்பிட்டா நீங்க மட்டுமா? இவர் பண்றது நியாயமா?
என்னம்மா அவர் டபுள் ஆக்ட், உள்ளேயும் இருப்பாரு வெளியிலையும் இருப்பாரு. கடை உள், கடன்னா கடந்திருப்பாரு, உள்ளுன்னா உள்ளேயும் இருப்பார். சில பேருக்கு உள்ள தெரியிறாப்புல இருப்பார், சில பேருக்கு மறைஞ்சிருப்பார். விறகில் தீயினன் பாலில் படுநெய் போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமேன். அப்பர் சுவாமிகள் தேவாரம். கடந்திருக்கிற பொழுது அவர் என்னமாவது செஞ்சா நம்மளை பாதிக்காது, உள்ளே இருக்கிற போது செஞ்சா பாதிக்கும். உள்ளே இருக்கிற போது அடி வாங்கினாரு, நமக்கெல்லாம் அடிபட்டது. கடந்திருக்கிற பொழுது பிட்டு சாப்பிட்டாரு, நம்ம வாயில பிட்டு படலை. ஏன் சார் கொஞ்சம் மாத்தி பண்ணி இருக்கப்படாதா? அடி வாங்குற போது கடந்திருந்தா எங்களுக்கு அடி விழுந்திருக்காது. பிட்டு சாப்பிடுற பொழுது உள்ளே இருந்திருந்தா எங்க வாயில பிட்டு பட்டிருக்கும். இப்ப பசிக்கிற பசிக்கு புட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? இருக்குமில்ல? சிவபெருமானுக்கு தெரியும். புட்டு சாப்பிடுற பொழுது இந்த பயலுக நம்மளை நினைக்க மாட்டாங்க. அடி விழுந்தா சிவாம்ப. காலையில கல்யாணம், தங்க விக்கிரகம் மாதிரி பொண்டாட்டி, கழுத்து நிறைய வைரம். இவன் கார்ல உட்கார வச்சான், இடது பக்கம் அவளை உட்கார வச்சான், ஃப்ரண்ட் சீட்டு, காரை ஓட்டிக்கிட்டு தோல்ல ஒரு கையை அப்படி ஜாலியா சினிமா பாட்டு பாடிக்கிட்டு அவளை கூட்டிக்கிட்டு அப்படியே அந்த பகுதி பூரா போய் கார்ல போறான். 10 கிலோமீட்டர், 20, 50, 60 நல்லா போறான். போய் பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டான். திரும்ப போறான். ராத்திரி 8 மணி ஆயிடுச்சு. திரும்பி வர்றான். காட்டு பாதை. திடீர்னு வண்டி நின்று வச்சு. முருகா 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 முருகா. முருகன் கேட்கிறாரு, டேய் காலையில 8 மணிக்கு தாலி கட்டுன்னு இல்ல? ஆமா. இப்ப சாயந்தரம் 8 மணி ஆச்சா? ஆமா. 12 மணி நேரம் எத்தனை முறை முருகனை நினைச்சேன். இவ்வளவு அழகான சம்சாரத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு முருகனையா நினைப்பேன்? அடி இப்ப வண்டி நின்ன உடனே முருகா முருகா. அப்படித்தான் நம்ம இயல்பு. அதுக்காக என்ன பண்ணாரு? உள்ளே இருக்கிற போது அடி வாங்கினார், கடந்து இருக்கிற பொழுது புட்டு சாப்பிட்டாரு, முடிஞ்சு. ராஜா ஓடி வந்தான், மாணிக்க வாசகர் காலில் விழுந்தான். திரும்பவும் மந்திரியா வாங்க. போதும்டா அப்பா, மந்திரி பதவி போதும்டா அப்பா. நேர திருக்கடுக்குன்றத்துக்கு போனார். பெருமான் திரும்பவும் காட்சி கொடுத்தார். யாருக்கு? மாணிக்க. கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கடுக்குன்றிலே. காட்சி கொடுத்தார். எத்தனை முறை காட்சின்னு ஒரு கேள்வி கேட்க போறேன். சும்மா கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க. திருக்கடுக்குன்றத்துல ஒரு காட்சி முடிஞ்சது. சிதம்பரத்துக்கு வந்தாச்சு. சிதம்பரத்துல வடக்கு கோபுரம், எதிர்த்தாப்புல சின்ன கோயில். அங்கே மாணிக்க வாசகர். ஆனி மாசம், ஆயில்ய நட்சத்திரம், சாயங்காலம் மாணிக்க வாசகர் உட்கார்ந்து இருக்கார். சிவபெருமான் அங்கே இருந்து ஒரு பந்தன கோலத்துல வர்றார். நீங்க தான் மாணிக்க வாசகரா? அப்படித்தான் கடவுள் பேர் வச்சார். நீங்க நிறைய பாடி இருக்கீங்களாமே? ஏதோ பாடி இருக்கிறேன். பாடினதை சொல்லுங்க, நான் எழுதிக்கணும். மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதிக்கிட்டார். எத்தனை பாட்டு? 658 பாட்டு. கீழே கையெழுத்து போட்டார். மாணிக்க வாசகர் பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. இவ்வளவு ஏடு. நான் அந்த ஏட்டை பார்த்திருக்கேன். சிவபெருமான் எழுதின ஏடு 3ஆம் நூற்றாண்டு. கையெழுத்து போட்டார். நடராஜா சந்நிதியில வச்சுட்டு மறைஞ்சிட்டார். அன்னைக்கு ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம். மறுநாள் காலையில ஆனி மாசம் மக நட்சத்திரம். கதவை திறந்தா ஏடு இருக்கு. ஏட்ட பார்த்தாங்க. மாணிக்க வாசகர்னு எழுதியிருக்கு.
எல்லாரும் வந்தாங்க. மாணிக்க வாசகர் காலில் விழுந்தாங்க, கும்பிட்டாங்க. நீங்க சொல்லத சிவபெருமான் எழுதியிருக்கார். கூட்டிக்கிட்டு உள்ள போனாங்க, காமிச்சாங்க, பார்த்தார். திருவாசகத்துக்கு பொருள் சொல்லுங்கள். பொருள் நடராஜா. ஜோதி உண்டாயிற்று, மறைஞ்சிட்டார். ஆமா, மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் மனுஷ வடிவத்தில் எத்தனை முறை காட்சி கொடுத்தார்? திரும்ப சொல்லவா? 1, திருப்பெருந்துறையிலே குருநாதனாக காட்சி கொடுத்தார். நம்பர் 1. நம்பர் 2, குதிரையில வந்து கீழாவணி மூல வீதியில காட்சி கொடுத்தார். நம்பர் 2, திருக்கழுக்குன்றத்திலே கணக்கிலா திருக்கோலம் காட்டினார். 3, பிட்டுக்கு மண் சுமந்த போது இவரு பார்க்கல, ராஜா பார்த்திருப்பான், வந்தி பார்த்திருப்பான், இவரு பார்க்கல. இவரு கோயில். அப்ப அதை விட்டுருங்க. கடைசி காட்சி அந்தன கோலத்தில் வந்து திருவாசகத்தை எழுதி வாங்கினார். 4 முறை காட்சி. மாணிக்க வாசகர் நினைக்கிறார், நான் ஒன்னும் தெரியாத பையன், நான் சாக்கடையில கிடந்தவன், என்ன வந்து நீ தூக்கி ஆட்கொண்டாய், வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினை கேடன் என்பாய் போல இணையன் யான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டாய்க்கு இரும்பின் பாவை அணைய நான் பாடேன் நின்றாடேன் அந்தோ அலறிடேன் உளறிடேன் ஆவிசோரேன் முனைவனே முறையோ நான் ஆனகாறு முடிவறியேன் முதலந்த வாயினானே. நான் சாக்கடையில கிடந்தேன், 4 முறை காட்சி கொடுத்தியே, நான் என்ன தவமா பண்ணுனேன்? நானேயோ தவம் செய்தேன். நான் என்ன தவமா பண்ணுனேன்? நீ 4 முறை காட்சி கொடுத்தியே. 1 கிடைச்சது, அதனாலதான் நீ காட்சி கொடுத்த. என்ன கிடைச்சது? குருநாதன் வாயில சிவாய நம என்று சொல்ல அதையும் நான் பெற்றுக்கொண்டேன். அதனாலே நீ என்னை சிவமாக்கி விட்டாய். நானா தவம் பண்ணுனேன்? இன்னைக்கு நல்ல நாள், இவ்வளவு நேரம் திருவாசகம் கேட்டமே, நாமா தவம் பண்ணணும்? அங்கே இருந்து கைலாச வாத்தியத்தோட ஒன்று சொல்லணுமே. இந்த கைலாசவாதிய வாத்தியமெல்லாம் கேட்கிற பொழுது உள்ளே இருக்கிற அந்த நரம்புகள் எல்லாம் நல்ல உணர்ச்சி உண்டாகும். கெட்டது அழியும், நல்லது நிற்கும். நல்ல ஆவிகள், கெட்ட ஆவிகள் அதை சொல்ல ஆரம்பிச்சா அடுத்த வருஷம் வந்துடும், விட்டுருங்க. நல்ல ஆவிகள் நம்ம கூட வரும். நம்மளா தவம் பண்ணணும் இல்லை. நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். சிவபெருமான் எப்படியா? தேனாய் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். நானா கூப்பிட்டேன், அவனா வந்தான். தானே வந்து அடியேந்து உள்ளம் புகுந்து, நான் ஒண்ணு இடம் போடல, அவன் வந்தான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அவன்தான் பண்ணனான், அவன்தான் எல்லாம் பண்ணனான். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். தேனாய் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாடும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே. நான் 1:10க்கு நிறுத்த நினைச்சேன், மாணிக்க வாசகர் விடலை. அப்புறம் நிறுத்த நினைச்சேன், நீங்க யாரும் எந்திரிச்சு போகாம இருக்கிறீங்க. நான் என்ன பண்ணுறேன்? இப்போ மணி கிட்டத்தட்ட 1:45 ஆகிவிட்டது. நான் 11:30 மணியை ஒட்டி 11:45க்கு ஆரம்பிச்சேன். 12:45, 1:45, கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு திருவாசகத்துல நனைஞ்சிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில உருப்படியா பயன்படுத்தின நேரம் இந்த 2 மணி நேரம். எல்லாருடைய திருவடிகளுக்கும் நன்றி. தமிழரசன் ஐயாவுக்கு நன்றி.
வந்து கேட்ட பெருமக்கள் அத்தனை பேர் திருவடிகளுக்கும் நன்றி என்று கூறி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி இந்த உரையை சுந்தர விநாயகர் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.